கோயம்புத்தூர் விஜிஎம் மருத்துவமனையில ஒரு சாதனை படைச்சிருக்கோம். 29 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாம வாமிட்டிங்கோட, வயிற்று வலியோட, ரத்தம் குறைபாடோட வந்தாங்க. அப்பதான் நாங்க சிடி ஸ்கேன்ல கண்டுபிடிச்சோம், ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்கு பெருங்குடலோட திருப்பத்துல, ரைட் சைட்ல. ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொலனோஸ்கோப் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய பாலிப். இது கேன்சரா மாறக்கூடிய கட்டி, அடினோமா. ஆனா மிக பெருசு. ஸோ இந்த ரைட் சைடு சென்டர் கோலன்ல இருந்து ரைட் கோலனுக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருந்தது. அவ்வளவு பெரிய பெருங்குடல் கட்டிய நாம ஆப்ரேஷன்ல தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்க டீம்ல டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவங்க சொன்னாங்க, என்டையர் வலது பெருங்குடல் முழுசும் கட் பண்ணி தான் எடுக்கணும், சிறுகுடலை கொண்டு வந்து அங்க சேர்த்தணும் அப்படின்னு. இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு மேஜர் சர்ஜரி, இன்னும் இது கேன்சரா மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கெல்லாம் டிசைட் பண்ணி டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்கள், டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள், நானு, அப்புறம் சர்ஜிக்கல் டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே, பெருங்குடல் கொலனோஸ்கோபி மூலமாகவே இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் போராடி அந்த கட்டியை முழுமையா பெருங்குடல் கொலனோஸ்கோபி வழியாவே வெளியே எடுத்துட்டோம். எடுத்து அதுக்கு கொலஜன் ஸ்ப்ரே பண்ணி அது ஹீலிங்க்கு ஆல்ரெடி வி ஸ்டார்டட் த ப்ராசஸ். அது பண்ண உடனே அடுத்த நாளே பேஷண்ட் அப்சல்யூட்லி நார்மல், வலி எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். அந்த பேஷண்ட்க்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாம அந்த கட்டியை நாங்க ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம், அந்த சைஸ் ஆஃப் த பாலிப் பார்த்தா 8.5 சென்டிமீட்டர் பை 5.5 சென்டிமீட்டர். இவ்வளவு பெரிய பாலிப் கட்டி யாராவது இதுக்கு முன்னால எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க போய் அப்பதான் கண்டுபிடிச்சோம், சைனால 2 கட்டிகள் எடுத்திருக்காங்க, இதை கூட பெருசு. ஆனா உலகத்திலேயே வேற எந்த கண்ட்ரில இருந்தும் ரிப்போர்ட் ஆகல. இந்தியால இருந்தும் இதை கூட பெரிய கட்டி எடுத்ததா ரிப்போர்ட்டே ஆகல. ஸோ அதனால எங்களோட கிளைம் ப்ராபப்ளி திஸ் இஸ் த 3rd லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஸோ இது எதுக்கானா, சென்ற மாதம் கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த். இன்னைக்கு பெருங்குடல் புற்றுநோய் இந்தியால அதிகமாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 20% அதிகமாயிருக்கு ஒரு 10 ஆண்டுகள்ல. இதுக்கு இப்போ மலம் மாறி போறது, இல்லைன்னா மல துவாரத்து வழியா ரத்தம் வருது, இல்லாட்டா அனீமியா இருக்கிறது, ரத்த சோகை, இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை யாருக்காவது பாலிப்ஸோ கேன்சரோ இருந்தா இவங்க எல்லாத்துக்கும் தேர் அட் ஹை ரிஸ்க். 45 வயசுக்கு மேல போனாலே பாலிப் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 20-30% அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சா பெருங்குடல் நோயையே தடுக்கலாம். ஸோ அந்த பெருங்குடலோட புற்றுநோயை தடுக்கலாம். ஸோ அதுல இந்த பாலிப் கட்டிகள் இருந்தா அதை அப்படி கொலனோஸ்கோப் வழியாவே எடுத்துறப்போ ஆப்ரேஷனே தேவையில்லாம முழுமையா அவர்களை குணப்படுத்த முடிகின்றது.